ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, இன்று சனி பிரதோஷம். சரியாக மாலைக்குள் நீயே எதிர்பார்க்காத ஒரு அதிசயமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் சந்தோஷமே நடக்கவில்லை. இன்றுதான் அதிசயமாக என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நடக்கப் போகிறதா? ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? ஏன் என்னை ஏமாற்றுகிறீர்கள்? எனக்கு எதுவுமே தெரியவில்லை. நீ எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்கள், நீங்களும் ஏமாற்றுகிறீர்களா சாயி என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. உன்னை நான் ஏமாற்றவே இல்லையே. உன்னை எப்பொழுதுமே நான் பார்த்து கொண்டு உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டு தானே இருக்கிறேன். உன்னை நான் எப்பொழுது ஏமாற்றினேன்? நீயே சொல் பார்க்கலாம். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னை வணங்க ஆரம்பித்ததற்கு பிறகு, அதற்கு முன்பல்ல, வணங்கியதற்கு இப்பொழுதெல்லாம் சில மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்குமே. ஏற்கனவே இருந்த பல பிரச்சனைகள் குறைந்திருக்கும். புதிய பிரச்சனைகள் சிலது வந்திருக்காது. உன்னால் தாங்க முடியும் பிரச்சனைகளை மட்டும்தான் நெருங்க விடுவேன். அது ஏன் நெருங்க விடுகிறேன் என்றால், உன்னுடைய கர்மவினையை நீதான் அனுபவிக்க வேண்டும். எல்லாவற்றையுமே நான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், எப்படி பணத்தை சேர்க்க வேண்டும், எப்படி பணத்தை பாதுகாக்க வேண்டும், ஒரு மனிதனிடம் எப்படி பேச வேண்டும், ஒரு மனிதன் உன்னை ஏமாற்றுகிறான் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு கர்ம வினை வரும் பொழுது அதை நான் அதிகமாக கொடுக்காமல் குறைவாக கொடுத்து இத்தனை விஷயத்தையும் உனக்கு பாடமாக கொடுக்கிறேன். அப்பொழுதுதான் ஒரு நல்ல நேரம் வரும் பொழுது இந்த விஷயம் எல்லாம் நடந்தது, இந்த விஷயத்தை நாம் மாற்ற வேண்டும் என்று உனக்கு தோன்றும். சிலர் சொல்வார்கள், வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சிலர் சொல்வார்கள், நீ இதெல்லாம் செய்ய வேண்டும், அதெல்லாம் செய்ய வேண்டும், வாழ்க்கையில் இந்த வீடு கட்ட வேண்டும், அந்த வீடு கட்ட வேண்டும், கடனை அடைக்க வேண்டும், இப்படியெல்லாம் சொல்கிறாயே, உன்னிடம் என்ன இருக்கிறது? உனக்கு என்ன வருமானம் இருக்கிறது? உன்னால் எப்படி செய்ய முடியும்? உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு விஷயத்தையும் உன்னால் அடைந்து விட முடியுமா என்பதெல்லாம் கேட்பார்கள். கேட்டு நிறைய வழிகளை உனக்கு கொடுத்திருக்கிறார்கள், இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. உன்னுடைய ஆசைகள் பெரியதாக இருந்தாலும் உன் மனதில் ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் தெய்வமானவன், சாயானவன் கொடுப்பான் என்று அந்த எண்ணத்தை அவர்கள் சொல்கிறார்கள். பார்த்தியா, நீ இவ்வளவு ஆசைப்படுகிறாயே, இவ்வளவு விஷயம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறாயே, இதெல்லாம் நடக்குமா? நீ செய்கிற அளவுக்கு உனக்கு ஏதாவது உன்னிடம் இருக்கிறதா? உனக்கு ஏதாவது சொத்து இருக்கிறதா? பணம் இருக்கிறதா? இதெல்லாம் கேட்கும் பொழுது வலிக்கிறது உன்னுடைய மனது. நம்முடைய மனதில் ஒரு தன்னம்பிக்கையோடு நிச்சயமாக இதெல்லாம் பெறுவோம் என்று நாமே சொல்கிறோம். ஆனால் ஏன் சுற்றி இருப்பவர்கள் உன்னால் முடியுமா, முடியாது இதெல்லாம் என்று எதற்காக பேசுகிறார்கள்? நம்முடைய தன்னம்பிக்கையை எதற்காக உடைக்கிறார்கள் என்று. தன்னம்பிக்கையை ஏன் உடைக்கிறார்கள் என்றால், நீ முன்னேறக்கூடாது, நீ முன்னேறி அந்த நல்ல இடத்தை பிடிக்கக்கூடாது. ஒரு மனிதன் எந்த விஷயத்தை அதிகமாக சொல்லிக்கொண்டு இருக்கிறானோ, எதை அதிகமாக நினைத்து கொண்டு இருக்கிறானோ, எந்த பொருளின் மீதும் எந்த நபரின் மீதும் அதிகமான ஆசைகளை வைக்கிறானோ, அது ஒரு சில நாட்களுக்குள் அது கிடைக்கும். ஒரு 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், ஏன் உடனே கூட கிடைக்கலாம், ஏன் ஒரு வருஷத்திற்கு கூட கிடைக்கலாம், ஆனால் கிடைக்கும். புரிகிறதா? அதனால்தான் நல்லது நினைங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் இதன் நடுவில் பூந்து சிலரிடம் உன்னுடைய ஆசைகளை நீ சொல்லும் பொழுது அவர்கள் உன் மனதில் தோன்றுவது, இதெல்லாம் உனக்கு அவசியமா? நீ இருக்கின்ற நிலைக்கு இவ்வளவு ஆசை உனக்கு தேவையா என்று. ஆசைப்படுவது தவறே கிடையாது. ஆசைப்பட்டுவிட்டு முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் தவறு. ஆசைப்படுவது சரியான ஒரு விஷயம். ஆனால் ஆசைப்படுவதை அப்படியே வைத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டு இருந்தால் எதுவும் கிடைக்காது. முயற்சி செய்தால்தான் அந்த ஆசைப்படுவதில் ஒரு சில விஷயத்தையாவது நீ அடைய முடியும். அதனால் மற்றவர்கள் பேசுகிறார்கள், பார், உன்னால் முடியுமா, உன்னிடம் என்ன இருக்கிறது, நீ என்ன தகுதி இருக்கிறது என்பதற்காக இவ்வளவு ஆசைப்படுகிறாய் என்பது தகுதியை உனக்கு சொல்கிறார்கள். பத்தியா, அந்த தகுதியை நீ உடைத்து காட்டு உன்னுடைய முயற்சியால். யாரை பார்த்து இவர்கள் எல்லாம் இப்படி சவால் விடுகிறார்கள்? உன்னால் முடியாது, உன்னால் எல்லாம் நடக்காது என்று எப்படி அவர்கள் சவால் விடுகிறார்கள்? அவர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? முயற்சி செய்யாமல் இருப்பவனிடம் அவர்கள் சவால் விடலாம், நீ எதுவுமே செய்யவில்லை, அதனால்தான் நீ இப்படி என்று.
முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில். அது அவர்களுக்கு தெரியாது. நீ மறைமுகமாக எது செய்தாலும் மறைமுகமாக செய்து செய்து நீ முன்னேறுகிறாய். ஆனால் அது அவர்களுக்கு தெரியாமல் நீ எதுவுமே முயற்சி செய்யவில்லை என்று நினைத்து கொண்டு நீ எப்படி முன்னேறுவாய், எந்த காரணத்தில் முன்னேறுவாய் என்ற கேள்வி கேட்கிறார்கள். அதனால் அவர்களுடைய பேச்சை உடைத்து எறிய வேண்டும் என்றால் நீ திரும்ப பேச வேண்டும் என்று அவசியம் அல்ல. உன்னுடைய செய்கை, உன்னுடைய வெற்றி அவர்களுக்கு தெரிந்தாலே போதும். அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். வாழ்நாளில் மறக்க முடியாத அடியாக இருக்கும். புரிகிறதா? இன்று சனி பிரதோஷம். இன்று மாலைக்குள் ஒரு சில மாற்றங்கள் நீ எதிர்பார்க்காத ஒரு சில மாற்றங்கள் உன்னுடைய வாழ்வில் நடந்து அது மூலமாக நிறைய லாபங்களையும் நிறைய நல்ல விஷயங்களையும் உன் வாழ்வில் நீ பெறுவாய். நாளுக்கு நாள் உன்னுடைய சந்தோஷம் இன்றிலிருந்து மிக பெரிய சந்தோஷமாக மாறும். நீ நினைக்கிறாய் வாழ்க்கை மாறுமா என்று. வாழ்க்கையானது நிச்சயமாக நீ எதை எண்ணுகிறாயோ, எது போல வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது போல உன்னுடைய வாழ்வில் நிச்சயம் உன் சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். இந்த சாயாகிய நாள் உனக்கு எல்லா நல்ல வளங்களையும் தருவேன். உன்னுடைய தொழில் நிச்சயமாக மென்மேலும் வளரும். அழகான ஒரு வளர்ச்சியை உனக்கு கொடுக்கும். யார் இவர்கள் செல்கிறார்கள் அவர்கள் செல்கிறார்கள் என்பதற்காக எந்த ஒரு நிலையிலும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிச்சயமாக சாய் நம்மை ஜெயிக்க வைப்பார், நிச்சயமாக சாய் நம்மை வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக வாழ்க்கையில் உன்னை பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லும். உன்னுடைய வாழ்வில் நீ எதை தேடினாலும் அதை நிச்சயமாக உன் கையில் வந்து ஒப்படைப்பது இந்த சாயுடைய வேலை. இந்த சாய்க்கு எல்லாம் தெரியும், நன்றாக தெரியும். உனக்கு எதை கொடுக்க வேண்டும், எந்த விஷயத்தை நடத்த வேண்டும், யார் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தி மற்றவர்களுக்கு நீ எல்லா விஷயத்திலும் ஜெயிப்பாய், யாரை உதவியாக அனுப்ப வேண்டும் எல்லாமே தெரியும். சீக்கிரமாக வாழ்வில் அனைத்து சுப காரியங்களும் நடந்து உன்னுடைய வாழ்வில் கேலி செய்தவர்களும் கிண்டல் செய்தவர்களும் உன்னை அலட்சியம் செய்தவர்களும் எல்லோரும் பார்த்து தலை குனிந்து உன்னுடைய தலையானது நிமிர்ந்து நிற்கும் வகையில் அவ்வளவு அதிசயங்கள் உன் வாழ்வில் கிடைக்க இருக்கிறது. இதற்கு மேலும் நீ போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தாயானால் வாழ்க்கையில் எதையும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்வில் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன கொடுக்க வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும். நீ தேவையில்லாமல் போட்டு பயந்து கொண்டே இல்லாமல் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற நம்பு. சதா சர்வகாலமும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து உனக்கு எல்லா நல்ல வழிகளையும் காட்டி உன்னை மென்மேலும் வளரச் செய்வேன். தைரியமாக இருக்கிறாயா? நான் சொன்னதை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடாமல் அமைதியோடு சந்தோஷத்தோடு இரு. உனக்கு நானே அனைத்திற்கும் பொறுப்பு. உனக்கு நானே அனைத்திலும் ஆதாரம். உன்னை பாடாப்படுத்தியவர்கள் மத்தியில் நிச்சயமாக உன்னை வாழ வைப்பேன். உனக்கு தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு தேவையில்லாமல் நான் செய்யவே மாட்டேன். எல்லா விஷயமும் எனக்கு தெரிவதினால் நிச்சயம் உனக்கு நல்லதையே செய்து உன்னை வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நானே உங்களுக்கு பொறுப்பாக இருந்து அனைத்து விஷயங்களையும் செய்து தருகிறேன்.